பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா என் நல்ல மேய்ப்பனீர் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர் பாடுங்க என் நல்ல மேய்ப்பனீர் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தீர் எதிரிகளின் முன்னே என் தலையை நிமிர செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு த லார்ட் ஜீசஸ் அவர் ஹெல்ப்பர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராகிய இயேசு. இன்னைக்கு பாருங்கள், எந்த மனிதர்களாக இருந்தால் குடும்பத்தினர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன பிறகு டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒருத்தர் எங்கேனாலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் உங்களோடு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஏனென்றால் அவர் அந்த பாதையில் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற எந்த பிரச்சனை பாதைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார். அவர் உண்டாக்கின மனிதன், முதல் மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அவர் எக்ஸாமில் தோற்று போய்விட்டார். ஆதாம் தோற்று போய் தனக்குள்ள துர்குணத்துக்கும் தவறான வழிகளுக்கும் இடம் கொடுத்து அசுத்தம் அநியாயம் வாழ்க்கைக்குள் வந்து ஒரு சபிக்கப்பட்ட நிலைமைக்கு, ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைமைக்கு உலகம் போய்விட்டது. மனுஷனால் நின்று சாதித்து மேற்கொண்டு வெற்றி பெற்று அற்ற பகுதிக்கு போகிறதுக்கு முடியாத ஒரு நிலைமையில் தேவன் தம்முடைய ஒரே மகன் இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தான் ஆண்டவர் இயேசு. ஒரு சிறு குழந்தையாக வந்து பிறந்தார். 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகிற எல்லா பாதையின் வழியே அவர் கடந்து போனார். ஆனால் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றார். நாம் சந்திக்கிற அநேக போராட்டங்கள், இன்றைக்கி எக்ஸாம் ஒரு பகுதி தான் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி அணுகுகிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் வரப்போகுது. எக்ஸாமில் சிலர் வந்து பாருங்கள், படிப்பில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிற, நாளைக்கு எல்லாத்துலேயுமே அலட்சியமாக இருப்பான். படிக்கிற நேரம் நமக்கு மேலே இருக்கிறவங்கள மரியாதையை நடத்தாதவன் நாளைக்கு வேலைக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருப்பான். ஸோ இன்றைக்கி இப்படிப்பட்ட இடங்களில் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிற காரியங்கள் இது படிப்பு நேரத்தில் மாத்திரமல்ல, நாளைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ள வேணும். படிக்கிற நேரத்தில் ப்ரிப்பரேஷன், ஒரு காரியத்துக்கு கொடுக்க வேண்டிய கவனம்,
கற்றுக்கொள்ள வேண்டியது இது எல்லாத்துக்கும் நம்ம ஒழுங்கான டைம் இப்போ கொடுத்தோன்னா நாளைக்கு லைஃப்லேயும் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாமே நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியமாக இதை பார்க்கணும். சொல்லுறது நல்லா புரியுதா? 10th 12th 11th ரொம்ப பயத்தோட பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, ஏதாவது குறைஞ்சிட்டா என்ன நடக்கும், இப்படிலாம் நிறைய யோசிச்சுட்டு அதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் மனுஷன் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு, அழிவாக நரகத்துக்கு போய்கிட்டு இருக்க மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு வழியை உண்டாக்கும்படி இந்த உலகத்தில் இதுக்கு காரணமாக இந்த மனுஷனுடைய அவல நிலைமை இன்னைக்கு மரணத்துக்கும் நரகத்துக்கும் தண்டனைக்கும் காரணமாக இருந்த பிசாசானவனை எதிர்த்து நின்று, எப்படி இன்னைக்கு எக்ஸாமை எதிர்த்து நிற்கிறீங்களோ பிசாசானவனை எதிர்த்து நின்று ஜெயித்து உலகத்தில் அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு வழியை திறக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய குமாரன் இயேசுவை அனுப்பினார். இந்த இயேசு வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை தேடி வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், அநேகரை உயிரோடு கூட எழுப்பினார். பல போராட்டத்தின் மத்தியில் பிரச்சனையில் வந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு நாள் அவருக்கு விரோதமாய் அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் எழும்பி அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டில் பிடித்து அவரை கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்த பொழுது அங்கே அவர் பாருங்க வெற்றியாய் அங்கே பிசாசை ஜெயித்தார். முடிவு வரைந்து அவருடைய நோக்கத்திலேருந்து விலகாமல் ஹல்லேலூயா டெஸ்ட்டை ஒழுங்காக கிளியர் பண்ணார். அவரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாமே இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே இன்னைக்கு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா. இதை இப்படி படிக்கலாம். அவர் தாமே எக்ஸாம் எழுதி பாடுபட்டதுனால இன்னைக்கு எக்ஸாம் எழுதுகிற நம்ம எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லலாம். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர்கிட்ட நம்ம எப்பயுமே பாருங்க, நம்ம யார்கிட்ட கற்றுக்கணும்னு விரும்புவோம்? ஜெயித்தவங்ககிட்ட தானே போய் கற்றுக்கணும். இன்னைக்கு ஜெயித்த இயேசுவிடத்திலிருந்து அவர் எப்படி அவருக்கு வந்த இந்த எக்ஸாமை அணுகி எப்படி மேற்கொண்டு ஜெயித்தார் என்று ஒரு 7 முக்கியமான காரியம். முதலாவது, உங்களுக்கு இருக்கிற பாடத்திட்டத்தை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு இருந்த போர்ஷன் இதுதான். இன்னைக்கு அவருக்கு இருந்த எதிராளி பிசாசானவன், அசுத்தாவியின் கிரியைகள், இதெல்லாம் ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தில் அவர் தெளிவாக இருந்தார். மத்தேயு 4வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நாளிலே சோதனைக்காரனாகிய பிசாசு அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இயேசு உடனே சொல்லுகிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் கூகுளில் பார்க்குறேன், பிள்ளைங்களாம் அப்பா அம்மாட்ட ஒன்று செல் வாங்கி கொடு, நான் சர்ச் பண்ணணும், இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, கம்ப்யூட்டர் வாங்கி கொடு. கேட்குறது நல்லது, தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது எது தான் பார்க்கணும்? டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள், பைபிளை பாருங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் சந்தேகங்களுக்கு எங்கேருந்து படிக்கணும்? வசனத்தை படிங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்க இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து ஜெயித்ததுக்கு முதல் காரணம், பிசாசு அவருக்கு விரோதமாக போட்ட சூழ்ச்சிகளில் வேத புஸ்தகத்தில் என் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், என் போர்ஷனில் இப்படி சொல்லியிருக்கிறேன் எழுதினாரு, ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவர் அதை தான் நமக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குற. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக ஜெயிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம். ஸோ தினந்தோறும் நீங்கள் பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே மினிமம் ஒரு சங்கீதம் வாசிங்க. இது வரைக்கும் வாசிக்கலாம், சங்கீதம் 1லேருந்து வாசிங்க. டெய்லி ஒரு சாம் வாசித்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த சங்கீதத்தில் சில வசனங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவே இன்றைக்கி உதவி செய்யுங்க, நல்ல ஒரு ப்ரேயரோட ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்ததுக்கு முதல் காரணம் அவர் வசனத்தில் தெளிவாக இருந்தார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் சாதிக்க வேண்டிய நோக்கத்திலிருந்து திசை திருப்ப அவரிடத்தில் வந்த
எதிராளியாகிய பிசாசானவனுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்கவில்லை. நம்ம தோற்று போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி பெறுவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில இடம் கொடுத்தோம் என்றால், ஒரு சிலருக்கு அது நண்பர்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது தூக்கம் கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது எக்ஸாம் டைம்ல தான் போய் எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருவான், 2 நாள் படுத்துருவான். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, யோவான் 14:31, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணும். இன்னைக்கு எக்ஸாம்ல ஜெயிக்கிறது ஒரு பகுதி தான். ஆனா வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால் ஜெயத்திலிருந்து உங்களை திசை திருப்புகிற பிசாசுக்கு 2வது இடம் கொடுக்க கூடாது. ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கலாம், காலேஜ் பிள்ளைங்களா இருக்கலாம். ஒரு சிலர் பாருங்க, ஒண்ணுமே படிக்கலப்பா, நான் ஒண்ணுமே பண்ணல, புக்கே எடுக்கல, 2 நாள் ஆச்சு புக்கு எடுத்து, நேற்று தான் குயின்ஸ்லாந்து போயிட்டு வந்தேன். அவனுக்கு அவன் பாஸ் ஆகிறானோ இல்லையா, நீ அவனை போல இறங்கிடணும்னு ஒரு ஆசை, திசை திருப்பான். இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தர வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தா சிலுவையில் போய் அவர் மறிக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். சிலுவையில் மறிக்கலைன்னா வந்ததே தோற்று போயிடும் தெரியும். எத்தனை முறை டிஸ்டர்ப் பண்ண பார்த்தாலும் அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை, ஒரு இம்மி கூட இடம் கொடுக்கல. இன்னைக்கு நீங்க தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். உட்காந்து எழுது, உங்களை எதெல்லாம் டெய்லி படிக்க வேண்டிய நேரம் படிப்பதற்கு தடை உண்டு பண்ணுது, தேவனோடு இருக்கிற உறவை கெடுக்கிற காரியம், இதெல்லாத்தையும் விலக்கி போடுங்க. 3வது, இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறான்னு சொன்ன பாருங்க. அவருக்கு போராட்டத்தில் ஜெயிச்சதுக்கு 3வது காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் கண்களில் எல்லாம் பாருங்க இந்த பாடு மரணத்தை நோக்கி போகும் பொழுது அதுக்கு மூலியமா வரப்போகிற நாளைக்கு இருக்கிற ஒரு பரிசு, ஒரு சந்தோஷத்தை நோக்கி போனார். இந்த எக்ஸாம் எழுதி 12th எக்ஸாம் எழுதுறோம், குறிப்பாக இதை முடித்து உங்களுக்கு ஒரு இடத்துல போய் நீங்கள் சேரணும் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ மார்க்கு தேவைன்னு தெரியும், அதுக்கு ஏற்றபடி என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். அதையே கண்ணோக்கத்தில் வச்சுருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்களாம் ஒருவேளை அந்த கோல் இல்லாமல் இருப்பான், ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் படிக்காமல் இருப்பான். ஆனால் உங்களுக்கு ஒரு என்ன நோக்கம் இருக்குதோ அது மேலே கண் வைத்து செல்ல வேண்டும். பரிசின் மேல் கண்களை வைத்திருந்தார். He traveled with his eyes on the future prize. ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டம் பாடுகள் எதுவுமே ஈஸியாக வராதுங்க இந்த லைஃப்பில். நம்ம கண்ணெல்லாம் நம்முடைய எதிர்காலத்தில் இருக்கணும். ஃப்யூச்சர் ஒரு கோல் உங்களுக்கு இருக்கணும். 10th முடிச்சு எந்த குரூப்புக்கு போகணும், 12th முடிச்சு என்ன காலேஜுக்கு போகணுன்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆசையாவது மைண்டில் இருக்கணும். எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி யோசிக்கணும். ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டும் இல்லை, அவருக்கு ஒரே நோக்கம், மனிதர்கள் எல்லாருடைய பாவத்தை போக்கணும், பாவத்தில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கவங்களாம் பரலோகத்தில் அநேக ஜனங்கள் அவர் மூலிமா, இவர் பட்ட பாடுகள் மூலிமா திரள் கூட்ட ஜனங்கள் பரலோகத்தில், அவருடைய நோக்கம்லாம் அதுதான். அதை பார்த்துக்கிட்டே போனார். அதனால் அந்த வழியில் போகிற பாடுகள் அவருக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பிரயாணத்தில் அநேக காரியங்கள் நம்மை திசை திருப்பினாலும் எதிர்காலத்தில் நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை பார்த்து போங்க. இன்னைக்கு நோக்கமே இல்லாமல் போனோன்னா இன்னைக்கு போகிற வழியில் வருகிற சின்ன பிரச்சனை வந்தாலும் படிப்பை நிறுத்திடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கடைசியில் அவருக்கு வரப்போகிற பிரைஸ் மேலே கண்ணை வச்சதுனால வழியில் இருந்த பாடுகளை தாங்கி கொள்ளத்தக்க ஆற்றல் பலன் அவருக்கு வந்தது. ஸோ இன்றைக்கி சொல்கிற வாலிப பிள்ளைங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக படிக்கிறீங்க? அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஏதோ முடித்த பிறகு எங்கள் அப்பா அம்மா எங்கேயோ கொண்டு போய் காலேஜில் விடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்வாங்கப்பா. நீ ரிசல்ட் வந்த பிறகு இந்த காலேஜுக்கு போகணுன்னு யோசிச்சா கூட போக முடியாது. அதுக்கு வேண்டிய மார்க் வந்துட்டா பரவாயில்ல. நிறைய பேருக்கு 90% ஒரு கோல் இல்லாமல் போகிறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவன் எதிர்பார்க்குற மார்க் வராது. ஆனால் மார்க் வந்த உடனே இங்கே போகணுன்னு ஒரு ஆசை வரும். அநேக குடும்பங்களில் பெரிய பெரிய போராட்டம். ஆனால் இன்றைக்கே அட்லீஸ்ட்டு இப்போலேருந்தாவது குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாகும். உங்களுக்கு வரப்போகிற யுத்தத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா பயமில்லாமல் உள்ளே போகலாம். உன் செய்கைகளை கத்தடத்தில் ஒப்புவி, அதை கத்தடத்தில் ஒப்புவித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல கொண்டு போய் அவர் விட வல்லவராயிருக்கு. அவர் அதே மாதிரி பாதையில் போய் சாதிச்சு தான் இன்றைக்கி உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 4வது பார்க்கும்போது, தேர்வில் மாத்திரமல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, என்டியூரன்ஸ். எல்கேஜி பாஸ் ஆகுது கொஞ்சம் என்டியூரன்ஸ் இருந்தால் போதும். அப்படி சும்மா ஒரு 4 வாட்டி எழுதுனா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர உங்களுக்கு போர்ஷன் அதிகரிக்கிறதுக்கு காரணம் உங்கள் என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆக வேணும்னா ஒரு அளவுக்கு உட்காந்து அதுக்கு எஃபர்ட் போட்டால் தான் வரும். அந்த எஃபர்ட்டுக்கு பேர் தான் என்டியூரன்ஸ்.
இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், எபிரேயர் 12:3, ஆதலால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. இன்றைக்கி பல நேரம் படித்து உட்காந்து, ஐயோ என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல, பாஸ் ஆகணானே தெரியல பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் தான், இதிலே தொடர்ந்து இதே பாதையில் ஹல்லேலூயா திரும்பி போ. என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சகிப்புத்திறன், அந்தந்த வயசுக்குரிய ஒரு சகிப்புத்திறன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த சகித்தால் மாத்திரமே, அந்த பாடுகளை சகித்தால் மாத்திரம், அந்த எஃபர்ட் உங்களால் என்டியூர் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ அதாவது இந்த சின்ன கிளாஸில் இருக்கும்போது 1/2 hour படித்தா போதும்னு இருக்கும். ஆனால் இப்போ படிக்கிற இந்த படிப்புக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமாவது நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸ்டடி ஹாலிடேஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் வாங்க முடியும்னா, அந்த 8 மணி நேரத்தை ஒரு நாளில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த போர்ஷனை கவர் பண்ணால் எவ்வளோ நேரம் படிக்கணும். இப்போ உங்களுக்கு படிக்கிற டைம் போதுமா யோசித்து பாருங்கள். ஒழுங்காக என்டியூர் பண்ணுறீங்களா யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு விரோதமாய் ஜனங்க செய்த எல்லா பாடுகளை கூட அவர் சகித்தார். அதில் சொல்லப்படும் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தார். இன்றைக்கும் பாருங்கள், சகிப்பு திறமை இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். சகிப்பு என்றால் தாங்கக்கூடிய திறன். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை, வருகிற பிரச்சனைகளை தாங்கி செல்லணும். இதே போல் பெரியவர்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் அதுதாங்க உங்கள் தேர்வு. ஈஸியாக அடித்து உதச்சி தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம், ஆனால் குடும்பமே உடஞ்சி போயிருமே. சகித்து இருந்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்குரிய பலன் இருக்கும். இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார்னா சகித்தார். இந்த சகிப்பின் மூலிமா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். 5வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாடத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக. இன்றைக்கி லேர்னிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி பார்க்கும் பொழுது வெற்றி பெற வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சவன் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னால் வெற்றி பெற முடியாது. என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இருக்கணும். இதுக்கு ஒரு வசனம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் இந்த உலகத்தில் தேவகுமாரனாய் வந்திருந்தும் அவர் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக. என்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள தவறி விட்டீங்களோ, இல்லைனா எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு சப்ஜெக்ட், ஒரு காரியம், ஒரு வேலை எனக்கு மீறி யாருமே தெரியாது, இங்கே யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கே தேவையில்லை அப்படின்னு வந்துட்டீங்களா, அன்னைக்கே தோற்று போக ஆரம்பித்து விட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க. உங்கள் சப்ஜெக்ட்ஸே எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியத்தில் ஃபுல்லாக டவுட்டை நான் கிளியர் பண்ணேன்னா யோசிச்சு பாருங்கள். இன்னும் இப்போ ஒரு 1 month இருக்குது, நிறைய காரியங்களில் குழப்பங்கள் இருக்கும். அதை எதெல்லாம் உங்களுக்கு தெரியல, எதெல்லாம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட்டு போடுங்க. டெய்லி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, எதெல்லாம் இப்போ புரியலையோ, எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ, அதில் இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. கற்றுக்கொள்ள இப்போ முயற்சி செய்யுங்க. 2வது பாருங்கள், தேர்வில் இன்றைக்கி முந்தின தேர்வுலலாம் எதிலெல்லாம் ஃபெயில் ஆகி மார்க் குறைஞ்சிதோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுங்கள். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களான்னு இப்போ பாருங்கள். இது வரைக்கும் வச்ச டெஸ்ட்டு எதுக்காக வைக்கிறாங்கன்னா, இனி வரப்போகிற ஃபைனல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஆயத்தப்படும், அதுக்கு தானே வைக்கிறாங்க. இப்போ எழுதுகிற எல்லா டெஸ்ட்லையும், இது வரைக்கும் எழுதின டெஸ்ட்லலாம் எதிலெல்லாம் புவராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்களோ, சிலது உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை இப்போ அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எழுதி டெய்லி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கிளியர் பண்ண பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பாருங்கள், அவர் கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்து பட்ட பாடுகளினால தான். இன்றைக்கி கற்றுக்கொள்வதுன்றது ஈஸியான காரியம் இல்லை. லைஃப்பில் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை இருந்தால் மாத்திரம்தான் முன்னேற முடியும். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்ததுக்கு ஒரு காரணம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக. அவர் தோற்று போகவில்லை, ஆனால் பாடுகளை அனுபவித்து வெற்றி பெற்று கற்றுக்கொண்டார். இன்றைக்கி நிறைய நேரம் சில நேரம் காரியங்களை சில தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி திரும்பி அதே தப்பு பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரியுது? இன்றைக்கி லைஃப்பில் சில மாற்றங்களை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு அவர் தேர்வு எழுதி பாஸ் ஆகிருக்கிற வாழ்க்கையில் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வதாக இயேசுவிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும் என்ன தெரியுமா? எப்பயுமே இந்த நாட்களில் என்ன செய்யணும்? ஒரு விழிப்பாக இருக்கணும். சும்மா அசதியாக அப்படியே மப்பு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கூடாது. என்ன சொல்கிறது, சிலர் பார்த்திங்கன்னா எதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏதாவது புதுசாக ஏதாவது சேஞ்ச் ஏதாவது சொல்கிறாங்க, இல்லைனா டீச்சர்ஸ் சிலது மாற்றி சொல்கிறாங்க, இல்லைனா சில பிளான் மாறுது, டேட்டு மாறுது, எப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, எப்போ உங்களுக்கு தியரி எக்ஸாமு, என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாமு, இதெல்லாம் விழிப்பாக உட்காந்து ஹேண்டில் பண்ணணும்.
இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 22:40 அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறாரு. மத்தேயு 26வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸு, உங்கள் கலக்கங்கள், உங்கள் பாரங்கள், உங்கள் ஐயங்கள் எல்லாவற்றையும் தினந்தோறும் கொஞ்சம் நேரம் அமைதியாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஹல்லேலூயா இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க, கற்றுத்தாங்க. இப்படிலாம் நான் அந்த எக்ஸாம் ப்ரேயரில் போய் கற்றுக்கிட்டேன். இது என் வாழ்க்கையில் நிறைவேற எனக்கு உதவி செய்யுங்க. பெரியவங்களாம் கூட சொல்ல எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனை. விழிப்பாருங்க. உங்கள் குடும்பத்தை கெடுக்க, உங்கள் சமாதானத்தை கெடுக்க, நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிற வேலையை கெடுக்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையை கெடுக்க, உங்கள் வீட்டை கெடுக்க பிசாசனும் போராடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் விழிப்பாயிராமல் அவன் சோதனைக்கு தாட்டு போட்டுன்னு இறங்கி, சிலர் ஒரு பிரச்சனை வந்தது உடனே வெட்டுன்னு துண்டு ரெண்டுன்னு இறங்கிடுவான். இருக்கிறதெல்லாம் இடித்து போட்டு உடச்சி போட்டு அப்புறமா அடப்பாவி கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் ஒரு 2 வார்த்தை பேசாமல் இருந்திருந்தா இன்றைக்கி அமைதியாக இருந்திருக்கலாமே. எல்லாத்தையும் எனக்கு இதெல்லாம் வேணாம் பட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வெளியே ஓடிடுது. ஓடினாக்கா யாருக்கு நஷ்டம்? விட்டுட்டு ஓடினா யாருக்குங்க நஷ்டம்? நமக்கு தான் அதிகமான நஷ்டம். அதனால் எப்பயுமே என்ன செய்யணும்? விழிப்பாருங்க. உங்களுக்கு இருக்கிற கோல்லேருந்து உங்களை திசை திருப்பக்கூடிய எந்த காரியம் வாழ்க்கையில் வராதபடிக்கு என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்கணும், வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். டெய்லி உட்காந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறோமா, கவர் பண்ண வேண்டியதெல்லாம் கவர் பண்ணிட்டோமா, ரெடியாக வேண்டியதெல்லாம் இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் வந்திருக்குதா, இன்றைக்கி உங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல சரியான கோர்ஸில் தான் போய்கிட்டு இருக்கிறீங்களா, தடை எதுவும் இருந்துச்சா, ஏதாவது போராட்டம் பிரச்சனை இருந்ததுன்னா மற்றவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு வெளியே தெரிஞ்ச சிலர் உங்களுக்கு சப்ஜெக்ட் கற்றுக் கொடுக்குறவங்களா அவங்கள்ட்ட கேட்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு போய் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்கலாம். டவுட்டு கேட்டு அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. விழிப்பாருங்க. சில கவர்மெண்ட்டில் சில நோட்டீஸ் எதாவது போடுவாங்க, அதெல்லாம் விழிப்பாக பார்க்கணும். விழிப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாட்ச்ஃபுல்லாக இல்லை என்றால் தோற்று போய் விடுவோம். இயேசு கிறிஸ்து விழித்திருந்து அன்னைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததுனால ஒரு சோதனை வந்த பொழுது ஜெயித்தார். கடைசியாக பாருங்கள், 7வதாக இயேசு செய்த முக்கியமான காரியம், இதெல்லாம் தான் செய்தது. வசனத்தை நல்லா படித்து வசனத்தில் தரவாக இருந்தார். பிசாசானுக்கு இடம் கொடுக்கல. டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அவனுடைய நோக்கத்திலிருந்து திசை திருப்பக்கூடிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. 3வது முடிவு பரிசின் மேல் கண்களை வைத்து ஓடினார். 4வதாக சகித்தார். 5வதாக எப்பொழுதும் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார், லேர்னிங். 6வதாக விழித்திருந்தார். இதெல்லாம் இருந்தாலும் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ எல்லாவற்றின் மத்தியில் இயேசு கிறிஸ்து ஜெயித்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 22வது அதிகாரத்தில் 42-43 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, பிதாவாகி தேவனை நோக்கி ஜெபித்தார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு, நீங்கள் ஜெபம் பண்ணிடாதீங்க, பிதாவே உமக்கு சித்தமானால் எங்கள் எக்ஸாமை தள்ளி போடும்படி செய்தரலும், இல்லை என்றால் அதுக்குரிய பலன் எனக்கு தான். அப்படி வேணால் ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்த உடனே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை டெய்லி தேவனை நோக்கி பலனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பலனுக்காக மாத்திரம் இல்லை, ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வருகிற கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு திருத்தவங்க கண்களை தயவு கிடைக்கணும், இதெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தேவையான மார்க் எனக்கு வரணும் ஆண்டவரை, ஜெபம் பண்ணுங்க. நான் விரும்புகிற இடத்துல எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும் ஆண்டவர். டெய்லி ஒரு முறையாவது இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொல்லி இப்பயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குறிப்பாக 10th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த வருஷம். அடுத்து நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு தான் அடுத்து எங்கே போகிறீங்கன்னு இருக்கு. மார்க் வரலனாக்கா நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு போக லைஃபே வேறு டைரெக்ஷனில் போயிடும். அப்படி இருக்கிறதுனால இப்பயே நீங்கள் நல்லா என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து இந்த 7 காரியத்தை செய்ததுனால பாடுபட்டு வெற்றி பெற்றார். இன்னைக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் ஏபிள். ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன் பாருங்கள், என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கு, அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. உங்களை காப்பாற்றமா அவர் வல்லவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு வைத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக. நீங்கள் அவர்கிட்ட ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, உங்களை கொண்டு போய் சேர்க்க எங்கே போய் நீங்கள் முடியணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இயேசு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் சொல்ல, உங்கள் லைஃப் எதிர்காலத்தை ஆண்டவர் இயேசுகிட்ட கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவருக்கு வல்லமை இருக்குது. ஆனால் நீங்கள் அதை அவர்கிட்ட கொடுக்கணும். எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சு ஏதோ பாரத்தை சுமக்கிறது மாதிரி போய்கிட்டு இருக்கிறீங்க. வி நீட் டிவைன் ஹெல்ப். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய உதவி தேவை.
இந்த தேவனுக்கு இன்னொரு ஆற்றல் இருக்குது. நம்ம வேண்டிக் கொள்ளுக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோல் வச்சு நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கு மிஞ்சி செய்ய என் இயேசுவால் முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் படிப்பு, உங்கள் எதிர்காலம் எல்லாவற்றையும் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். இப்போ உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி தலைப்பு வசனம் என்னன்னு திரும்பி திரும்பி வீட்டில் போய் படிங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்கள் இன்றைக்கி அவர்கிட்ட உங்கள் லைஃப்பை கொடுத்தீங்கன்னா அவர் உதவி செய்ய வல்லவர், காக்க வல்லவர், காப்பாற்ற வல்லவர், நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அதிகமாக செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? கொஞ்சம் எளிமை நின்று ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் விளையாட்டாக வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு அதிகமாய் வாழ விரும்புகிற ஒரு இடம் நம்ம உள்ளத்தில் வாழ விரும்பும். நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், ஹல்லேலூயா. நீங்கள் போகிற எக்ஸாம் ஹால்குள்ளே உங்கள் பெற்றோர் வர முடியாது, உங்கள் டீச்சர் கூட இருந்தால் கூட உதவி செய்ய முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்ய முடியாது, ஆனால் ஒருத்தர் உதவி செய்ய முடியாது. அவர் ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவர் இருந்தால் அந்த இடத்துல அந்த நேரத்தில் தேவையான ஞானத்தை கொடுப்பார், உதவி தருவார், அந்த நாட்களில் நல்ல சுகத்தை கொடுப்பார், உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய பாதுகாவலை தருவார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் இது வரைக்கும் அப்படி நீங்கள் யோசிக்காமல் ஏனோ தானோன்னு இன்றைக்கி வாழ்ந்துருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்தில் ஒரு இடம் கேட்குறார். வாலிப பிள்ளைகளே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நிறைய பேர் நினைக்கிறான் இவன் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ளனா வேறு யார் பெற்றுப்பான்? ஆண்டவர் இயேசு உள்ளே தான் இருக்கிறான். ஆனால் உங்கள் உள்ளத்துக்கு நல்லா தெரியும் என் லைஃப்பில் இயேசு கிறிஸ்து உள்ளே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்ததுன்னா, இப்போ இந்த நேரத்தில் அதை மாற்றி இயேசுவை உள்ளத்துக்குள் வறுமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவர் இயேசு என் உள்ளத்துக்குள்ளே என் எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கணும், என்னுடைய படிப்பு மாத்திரமில்லை, என் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களும் என் இயேசு உள்ளே வரணும். உள்ளே வர்றதுக்கு ஏதாவது தடை இருந்தால் ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னிச்சிருவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் 10, 11, 12 வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக ஜெபிக்கிறேன். முக்கியமான இந்த ஆண்டில் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் மாத்திரமல்ல, அவளுக்கு எதிர்கால படிப்புக்கு தேவையான அந்த உயர்ந்த மதிப்பெண் கிடைக்கட்டும். யாரெல்லாம் நுழைவு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட்டு, ஜேஇ எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுகிற யாராக இருந்தாலும் அதுக்குரிய படிப்பையும் நேர்த்தியாக செய்ய பலன் தாரும். இந்த வருஷத்தில் 10th, 11th, 12th கொஸ்டின் பேப்பர்ஸ் பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருக்கணும். எந்த குளறுபடிகள் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஆண்டவரை முறைகேடுகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நுழைவு தேர்வுகளில் கடந்த ஆண்டுகளில் இருந்து முறைகேடுகள் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடாது. தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நீங்கள் செய்தாக வேண்டும். உங்களுடைய நாமத்தை நீரை மயம்படுத்துங்க ராஜா. இவருடைய குடும்பங்களை சுற்றி கர்த்தருடைய வேலையின் பாதுகாவல் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆயத்த நாட்களில் வீடுகளில் நல்ல சமாதானம் இருக்கட்டும், பெற்றோருக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கட்டும், ஒரு அமைதி இருக்கட்டும். எல்லா ஆண்டவரே அமைதியை கெடுக்கிற பிசாசின் தந்திர ஆலோசனைகள் முறியடிக்கப்படுவதாக. குடும்ப சமாதானத்தை மாத்திரமல்ல, குடும்பத்தில் பாதுகாவலை கட்டளை எடுத்து ஜெபிக்கிறோம். போக்கியில் வரத்தில் வீட்டிலும் வெளியும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டு மேலே இருக்கட்டும். இவங்க சாப்பிடுகிற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர், போக்கிலும் வரத்திலும் நல்ல ஆசீர்வாதம். இவங்க எழுதுகிற தேர்வு எழுதுகிற இந்த எக்ஸாம் எழுதுகிற சென்டர் மேலே, ஸ்கூல் மேலே கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கட்டும். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க. அந்தந்த நாளில் வருகிற கொஸ்டின் பேப்பர் இவர்களுக்கு எதெல்லாம் படிக்கணும் ஞாபகப்படுத்துங்க. ஆவியானவரே, ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ கிருபை கொடுங்கப்பா. ஒரு நாள் அவங்க இங்கே சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கு அன்றை கற்றுக் கொடுத்த காரியத்தினால ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன்னு நமக்கு மகிமை செலுத்தக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் எதெல்லாம் ஆண்டவரே இது தெரியலன்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தி அதை கற்றுக் கொடுத்து சரிப்படுத்தி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஆராதனை நமக்கு ஏறெடுக்கின்ற இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம். எல்லாருமே நல்ல பிதாவே, ஆமேன்.